பார்த்துருக்கேன். ஆனால் தேட்டர் ஃபீல் ஆனால் நல்லா இருந்துச்சு. தேட்டரில் வந்து பார்க்கல இந்த படம். உண்மையாலுமே கமல் சார் வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே உலக நாயகன் ப்ரோ. உண்மையாலுமே அவர்கிட்ட நோ வேர்ட்ஸ் டு டெல். நமக்கு இதை வந்து பார்த்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணும் போது அந்த பொண்ணு உயிர் விட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை ப்ரோ படம் வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. நான் இத்தனைக்கும் வந்து பார்த்தேன்னா இந்த படம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் மூவின்னே சொல்லலாம். உண்மையாலுமே கமல் சார்த்து நிறைய படம் வந்திருந்தாலும் அதில் குணா படம் வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு மூவி. ஸோ அதை 4Kல ரீமாஸ்டர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் ஜூன் மாசத்துல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். ஜூன் மாசத்துல தான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாம் தாண்டி இப்போ இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து கிளாரிட்டி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 91ல் வந்த படம்ன்றது தெரியவே இல்லை. உண்மையாலுமே அந்த அளவுக்கு தரமான ஒரு படம். குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா இது ஒரிஜினல் பிரிண்டா அப்படின்ற மாதிரி ஒரு செக்கிங் பண்ணி தான் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையாலுமே ப்ரோ உண்மையாலுமே கமல் சார் வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே உலக நாயகன் ப்ரோ. உண்மையாலுமே அவர்கிட்ட நோ வேர்ட்ஸ் டு டெல். உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தரமாக வந்து அவரோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே நடிச்சிருக்காரு ப்ரோ. இந்த படத்தை பார்த்து தான் இன்னும் நிறையா படம் வந்து பார்த்தோன்னா எடுத்திருந்தாங்கவே கூட. ஏன்னா இப்போ இந்த அதுக்கு சீட் போட்டதே வந்து பார்த்தோம்னா இந்த குணா படம் தான் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை ப்ரோ. உண்மையாலுமே கண்டிப்பாக ப்ரோ. உண்மையாலுமே ஏன்னா உண்மையாலுமே சொல்லணும்னா இளையராஜா சார்லாம் உண்மையாலுமே அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா 90s மாஸ்டர் பீஸ்னால் அது உண்மையாலுமே இளையராஜா சார் தான். அந்த அளவுக்கு ரொம்ப தரமாக வந்து மியூசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு படத்துக்கு. அது ஒவ்வொரு சாங்குமே அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து சீன் பை சீன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுலயும் உண்மை ஒன்று இருக்கு. குணா படம் பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. ரொம்ப நாள் கனவு குணா வந்து ரீலீஸ் ஆகணும் பார்க்கணும். சின்ன வயசுல நான் டிவியில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து சன் டிவியில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் அப்போ ஃபஸ்ட் டைமே பார்த்துருக்கேன். டிவியில் பார்க்கும்போது அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் எனக்கு எமோஷனலாக இருக்கும். அந்த பாட்டுக்காகவே எப்படா ரிலீஸ் ஆகும் அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்தாவே கண் கலங்கிரும். அதுக்காகவே வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தேட்டருக்கு வந்து குணா படம் பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. பிரிண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தோட பிரிண்ட் வந்து தேட்டரில் போகிற அளவுக்கு குவாலிட்டி மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மாற்றி பிரிண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் குணா அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 90s கேட்டிங்கன்னா ஒரு ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட பாட்டு. அப்புறம் இளையராஜா சார் வந்து மியூசிக் வந்து செம்மையாக போட்டிருப்பாரு. அந்த பாட்டு நீங்கள் எப்போனாலும் எங்கேயோ ஓட்டிட்டு இருந்தாலும் அந்த பாட்டு கேட்குறீங்க வந்து அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஒரு வாயில் வந்து முனமுவாங்க. அந்த லிரிக்ஸ் அப்படி இருக்கும். பயங்கரமாக போட்டிருப்பாங்க. கமல் சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பார். அந்த காலத்தில் நான் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வரதுக்கு முன்னாடி குணா கோயிலுக்கு போனேன். அப்போ எல்லாம் 2K கிட்ஸ்லாம் பார்த்துட்டு குணான்னு ஒருத்தர் வாழ்ந்தார் பழகுதுரா அந்த படம் அவங்களுக்கு தெரில. குணான்னு ஒருத்தர் இருந்தார் பழகுது அதனால குணா கோகின்னு வச்சுட்டாங்க அப்படின்னு. மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு தான் தெரியுது இது ஒரு குணான்னு ஒரு கமல் சார் நடித்த படம்னே இப்போதான் தெரிய வந்திருக்கு. ஆனால் அப்பயே லெஜெண்ட் வந்து டைரக்டர் சார் எல்லாம் இந்த டீம் பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. உண்மையாலுமே இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக தெரில பாரு. பிடிச்ச பாட்டு அதான் கண்மணி சாங். அதான் நான் ஒன் சைடில் எப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க ஒன் சைட்னா அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணும் போது அந்த பொண்ணு உயிர் விட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை குகையிலேருந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து 1991 தீபாவளியில் பார்த்துருக்கேன். இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க தேட்டரில் தான் ரிலீஸ் ஆங்க. கலஸ்தரில் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ பார்த்தேன். அப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இப்போ வரலாம் புக்கிங் அதெல்லாம் கிடையாதுங்க. கூட்டத்தில் தான் பார்க்கணும். அது ஒரு காலகட்டம் 33 வருஷம் அது படம் ரிலீஸ் ஆகி. அப்பயே தேட்டர்லேயும் அப்போ பள்ளி மாணவனா படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேட்டர்லேயே அப்போ 2 டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் டிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அது நிறைய பார்த்துருக்கேன். இப்போ வந்து தேட்டரில் 33 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பிரிண்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வேற எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில். எல்லாரும் இந்த படம் தான் வந்து பார்க்கணும். எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க தேட்டரில் பார்க்கணும். ஆனால் இப்போ ரீரிலீஸ் இப்பயும் க்ரௌட் இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய பப்ளிஷ் பண்ணி தான் வந்து பார்ப்பாங்க. கன்ஃபார்மான படம் பார்க்கணும். அவரது சொல்லவே வேணும். நான் ஒரு மிகப்பெரிய ஃபேனு. நான் வந்து பார்த்தேன். பிடிச்சிருந்துச்சு ரொம்ப.
அந்த வைப் எப்படி ப்ரோ இருந்தது? தியேட்டர்ல கண்மணி சாங் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, டிஜிட்டல் ஃப்ரெண்ட்ல நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க, ஸ்க்ரீன்ல நல்லா இருக்கு. 90s ல இருக்கிற ட்ரூ லவ் அற்புதமா காட்டியிருப்பாங்க. ஆ புரியல ப்ரோ. 90s ல இருக்கிற ட்ரூ லவ் மாதிரி இந்த மாதிரி லவ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தை வந்து அந்த டைம்ல யாரும் செலிப்ரேட் பண்ணல ப்ரோ. உண்மையாலுமே அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இருந்த டைம்ஸ்ல வந்து பார்த்தோன்னா ரஜினி சாரோட தளபதி படம் அந்த டைம்ல வந்து இருந்தது. அதனால அந்த படத்தை பெருசா வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணல. செலிப்ரேட் பண்ணாத லாஸ் வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே ஆடியன்ஸுக்கு தானே தவிர, இப்பயுமே இந்த ரீ-ரிலீஸ் பார்த்தோன்னா இதை கொண்டாட வேண்டிய படம் தான். ஆனால் ஸோ வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ் தான் வந்து படம் வந்திருக்கிறாங்க. படம் வந்தது நிறைய பேர்த்துக்கு படம் குணா படம் ரீ-ரிலீஸ் அப்படின்னு வந்து தெரியல அவங்களுக்கு, அப்படின்றதான் உண்மையுமே கூட. ஆனால் உண்மையாலுமே இந்த படம் ரீ-ரிலீஸ்ன்ற போது அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம யூடியூப்ல பார்த்துருப்போம், கேடிவியில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி 2 இதில் நம்ம படத்தை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி 90s மூவிலாம் தேட்டரில் வந்து பார்க்கறது அது எவ்வளோ பெரிய ஜெர்மன்றது இப்போ குணா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல விதம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உண்மையாலுமே வந்து இது வந்து உலகநாயகன் சாருக்கே சேரும், சந்தன பாரதி சார் அண்டு இளையராஜா சார் எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட்ஸ் வந்து நல்லாவே சேரும். உண்மையாலுமே எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படம் வந்து எதில் போட்டாலும் பார்க்கலாம், எல்லாத்துலேயுமே தரம் தான் உண்மையாலுமே இந்த படம். உண்மையாலுமே அதுக்கு தான் சொல்கிறேன்ல, என்னால் எந்த வார்த்தையும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் இந்த படம் வந்து நம்ம தேட்டரில் பார்த்தது அப்படின்ற வந்து இத்தனைக்கு எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி ஜென்ரேஷனில் இருக்க போகிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா படத்தை வந்து தேட்டரில் வந்து 2 வாட்டி பார்த்தாங்க. இப்போ இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆகுதுன்ற போது உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்குறோம், எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்ற போது அந்த படத்துக்கு அவ்வளோ தரமாக ஒரு நம்ம அப்ப 90s கிட்ஸ் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வரதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த ஃபீல் தெரியும். அந்த படம் வந்து இன்னும் ப்ரோ நிறைய பேர் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து குணா படத்தோட இதே வந்து பாட்டே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோ பெருசா நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு காவியம்ன்றது தான் உண்மையுமே கூட. ஆனா அது வந்து யாரும் பெருசா வந்து ரியலைஸ் பண்ணிக்கல. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் வரும்போது தான் வந்து பார்த்தோம்னா இவங்க சீன் போய் வைக்கும் போது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்றாங்க, கமல் சார் வந்து ஐயோ எவ்வளோ மாதிரி பண்ணியிருப்பாரு, அந்த குணா குகையில போய் எப்படி ஷூட்டிங் எடுத்திருப்பாரு அப்படி இப்படின்னு. ஒன்றும் இல்லை, கிளைமேக்ஸ் சீன் ப்ரோ, மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அந்த சீன்லாம் வந்து உண்மையாலுமே ப்ரோ டச் வித் ஹார்ட், அதுதான் உண்மையுமே கூட. உண்மையாலுமே அந்த சீன்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. உண்மையாலுமே அவரோட கேரக்டர் சீரீஸாக வந்து பார்த்தோன்னா கேரக்டர் ஃப்ரேமு உண்மையாலுமே என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. அடுத்த கமல் சார் படங்களா அன்பே சிவம் பண்ணலாம், அன்பே சிவம் பண்ணலாம். இன்னொன்று ஆல்ரெடி ரீலீஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் அந்த படத்தையும் சொல்லலாம் நல்லா தான் இருக்கும். வேட்டையாடு விளையாடு பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பஞ்சதந்திரம் அந்த மாதிரி படம்லாம் பண்ணலாம். அன்பே சிவம் படம் வந்து என்ன இதோ இருக்கோ கண்டிப்பாக வந்து அன்பே சிவம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. அன்பே சிவம், வசூல் ராஜ், MBBS மாதிரி நிறைய படம் பண்ணலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அரௌண்டு ஆக்சுவலாக ராஜ்கமலோட ஃபிலிம்ஸ் இது. சந்தானபாரதி டைரக்ஷனில் வாலியுடைய பாடல்கள் வரியில் இளையராஜோட அற்புதமான மியூசிக்கில் நல்ல சிறப்பாக வந்திருக்க படம் இது. இந்த படம் ஏங்க குணா குகைன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொடைக்கானல் போனால் குணா குகைன்ற ஒரு நேமே அங்கே வந்து இதாகிடுச்சு, அது ஒரு பிராண்டே ஆகிடுச்சு. அந்த மாதிரி குணா குகைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ கூட மஞ்சுமல் பாய்ஸ் லாஸ்ட் இயர் இப்போ வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குணா குகைன்ற இது ஆப்ஷனில் தான் கொண்டு வராங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்றத வந்து பொன் வரிகள் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறாதுன்றதுக்கு குணா படம் ஒரு பெரிய இலக்கணம். ரொம்ப அந்த காலத்தில் வந்து கமலே சொல்லியிருக்காரு, அப்போ படம் எடுத்தப்போ வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவு பெரிய லெவலில் ஓடலினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்திருக்கு. நம்ம எப்படின்ற அளவுக்கு பேசுகிற மாதிரி இருக்குது, இன்னும் எவ்வளோ நல்லா சிறப்பாக வந்திருக்குது. இப்போ வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனும் இதை கண்டிப்பாக பேசுவாங்க. இதுதான் உண்மை, நிதர்சனம். முதல்ல சொல்ல குணா இப்போ ரீ-ரிலீஸ் ஆகுதுன்றதே பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் தான் தெரியுங்க. ஒரு நண்பர் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரீ-ரிலீஸ்னாங்க, இந்த மாதிரி 11:15 மணிக்கு ஆஸ்காரில் ரீ-ரிலீஸ் அப்படியே சொல்லிட்டு உடனே என்னடா இது 30 வருஷங்கள் மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு காலையில் சொல்லிட்டு கிளம்பி இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. 30 வருஷம் தேட்டருக்கு அப்புறம், அதாவது எல்லாருமே புதுசாக தேட்டரில் பார்த்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் தேட்டரில் பார்த்து குறைவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவியில் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க. டிவி சிடி அந்த காலத்தில் எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் தேட்டரில் செகண்ட் டைம் பார்க்கறதுன்றது ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்குது. என்னமோ கொஸ்டின் கமல் சார் நான் சின்ன வயசுலேருந்து எப்போ இருந்து பிடிக்கிறதை விட குழந்தைலேருந்து கமல் படத்தை பார்த்தா வளர்ந்துட்டு இருக்கேன். எப்போ பிடிக்கலாம் தெரியாது, சிறு வயசுலேருந்து கமல் படத்தை பார்த்து தான் வளர்ந்துட்டு வரேன். அடுத்து கமல் சார் ரீலீஸ் என்ன பண்ணுறது? கமல் படத்தோட ரீரிலீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் ஒன்றுங்க. இது 92ல் தேவர் மகன் விட்டு பெரிய ஹிட் படம் இது. தேவர் மகன் விட்டால் ரொம்ப எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் இருக்குங்க. அற்புதமான படம். உன்னால் முடியும் தம்பின்றது நல்ல ஒரு மெசேஜோட படம். குடிகாரனை திருத்துற ஒரு நல்ல ஒரு படம். உன்னால் முடியும் தம்பி விட்டுன்னு நான் ஆசைப்பட்றேன். வெற்றி விழா வந்து நல்லா இருக்கும். கமல் பிரபு நடித்த படம். அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீலீஸ் நல்லா பிரிண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிரிண்ட் நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டு கேட்கும்போது வைப். ஆமாம் அது சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா ஆல்ரெடி நல்ல படம் தானே. பெரிய பார்க்க சீனில் பார்க்க நல்லா இருக்கு. எப்படிங்க படம்? பிரிண்ட் எப்படி? சூப்பராக இருக்கு. நீங்க தேட்டர்ல பாத்தீங்களா? நான் சின்ன வயசுல அப்போ சுமாராக இருந்துச்சு. இப்போ நல்லா பிரிண்ட் சூப்பராக இருக்கு. ஆக்டிங் நல்லா செம்மையாக இருக்கு. சவுண்ட் எப்படி இருந்துச்சு? எஃபெக்ட் சூப்பராக இருக்கு. எல்லாத்தையும் கனவு இந்த படத்தை வந்து தேட்டர்ல பாத்துனேன். ஆமாம், எப்படி ஃபீல் பண்ணீங்க? நமக்கு இதை வந்து பார்த்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணல. எப்படி இந்த படம் குணா? நல்லா தானே இருக்கு, பார்க்கலாம். பிரிண்ட் நல்லா இருக்குதா? நல்லா தானே இருக்கு, பரவாயில்ல. முன்னைக்கு பரவாயில்ல. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்தது? சவுண்ட் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு, ஆனால் அப்புறமேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுண்ணா. எண்டிங் நினைச்சு பார்க்கல, ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுண்ணா. வைப் கிடைச்ச அந்த சாங் வைப் மஞ்சள் பாய்ஸ்ல அந்த சாங் அந்த ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருந்துச்சுண்ணா. மஞ்சுமல் பாய்ஸ்ல கேட்டேன், ஆனால் அதோட இந்த நேரில் கேட்கும்போது நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்டோரி நல்லா சூப்பர் இருந்துச்சு. டிவில பாத்திருப்பீங்க? டிவியில் பார்த்துருக்கேன், ஆனால் தேட்டர் ஃபீல் நல்லா இருந்துச்சு. தேட்டரில் வந்து பார்க்கல இந்த படம்.